வெற்றியாளர்கள் ஆட்சியாளர்களாக மாறுற நேரத்தில் அவங்க சொல்கிறது தான் வரலாறுன்னு ஆயிடுச்சு. இந்த நாடுன்னா என்ன, சில எல்லைகளை கொண்ட ஒரு நிலப்பரப்புன்ற மாத்திரம்தான் அவர் நினச்சி பார்த்தார் ஒழிய இந்த தேசத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குன்றதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ராமராஜ்யம் சொல்லிட்டு காந்திஜி சொல்கிறார். ஆனால் அந்த ராமராஜ்யத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்குண விக்ருதின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பர்வர்டட் குட்னஸ். அந்த பர்வர்டட் குட்னஸ் உடைய ஒரு பிரதிநிதி தான் காந்தி. அதோடைய உண்மையான வாரிசு தான் நேரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புத்தகத்தோட திறனாய்வை தான் பார்க்க போறோம். அது நேரு ஒரு மாயையின் மறுபக்கம். இந்த புத்தகத்தை திரு யாசு கண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க இங்க நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த புத்தகத்துல நம்ம பொதுவா நேரு அப்படின்னாலே நம்ம எப்படி பார்த்திருக்கோம்னா, அவர் தான் இந்த பாரத தேசத்தோட முதல் பிரதமர், இந்த பாரத தேசத்தையே கட்டமைத்தவர், நேரு மாமா, குழந்தைகள் கிட்ட எல்லாம் பிரியமா இருப்பாருன்னு இப்படி நிறைய அவரை பத்தி ஆக ஓகோடு அப்படிதான் நாங்க இது வரைக்கும் நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே. ஆனா இந்த புத்தகத்துல நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே படிக்க படிக்க நமக்கு பயங்கரமா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எதற்காக இவர் கம்ப்ளீட்டா அவரோட ஒரு அந்த டார்க் சைடு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அவரை பத்தி ஒரு நெகட்டிவா சொல்லியிருக்கீங்க. அதுல சில குறிப்புகளா சொல்லணும்னா, நம்ம நேரு பாரத தேசத்தின் முதல் பிரதமர் கிடையாது. அவர் ஆங்கில அரசின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருந்தது. அடுத்ததா இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, காந்தி அவர்களை பத்தி நீங்க சொல்றீங்க சுதேசியான காந்திக்கு தேச விரும்பியான பட்டேலை பிடிக்கவில்லை, மாறாக மேற்கத்திய ஆளுமை கொண்ட நேருவை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அவர்களை பாத்தீங்கன்னா தாங்க தான் சிறுபான்மையின காவலர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஆனா நீங்க இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நேரு அவர்கள் இஸ்லாமியர்களை கடுமையா துரோகம் இழைத்தார், புறக்கணித்தார். இவர் கொடுத்த இந்த இதனாலதான் ஜின்னா அவர்களும் அவர் கூட இருந்த எல்லாரும் அபுல் கலாம் ஆசாத் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல தோன்றதுக்கு காரணமே நேரு அவர்கள் தான். முஸ்லீம் லீக் வலுவடைஞ்சு அப்படி ஒரு எண்ணம் வர்றது காரணமே நேரு அவங்களை புறக்கணிச்சதாலதான். இது போன்ற நிறைய கருத்துக்கள் இதுல சொல்றீங்க. இந்த மாதிரி நேரு ஒரு மாயை, அவரோட மறுபக்கம் அப்படின்னு எழுதுறதுக்கு என்ன உங்களுக்குள்ள ஒரு விதியா இருந்தது? இது எதனோட அடிப்படையில நீங்க இதை எழுதியிருக்கீங்க சார்? நான் பொது வாழ்க்கைக்கு 44 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியுடைய முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர், ஒரு குறிப்பிட்ட துறையுடைய ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் சந்திக்க நான் போயிருந்தேன். அப்போது நம்ம ஹிந்துக்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை, நிகழ்வை பற்றி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருந்த ஹிந்து பேப்பர் எடுத்துட்டு அப்படியே புரட்டி பார்த்துட்டு, நீ சொன்ன தகவல் இதில் வரலையே அப்படின்னு. வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைலாம் வந்திருக்கு. இல்லை ஹிந்துவில் வந்தால் தான் சரியாக இருக்கும் இப்படின்ற எண்ணம் அந்த முதல்வருக்கு, மெத்த படித்தவருக்கு நிறைய இருந்தது. அது அப்போ தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. மிக சமீபத்தில் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தர் சொன்ன கருத்து, இந்த பூமர் ஏஜ்னு சொல்கிறாங்களே, அந்த ஏஜை சேர்ந்தவங்க 1945 1965 வரைக்கும் இருக்கு, அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த ஏஜ் சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொன்னார், நீ சொல்லியிருக்கிறதெல்லாம் அப்பட்டமாக நேருவை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லியிருக்கேன் நீ. அப்படி இல்லை நேரு அது ஒரு ஜாயிண்ட் டிசிஷனாக இருந்தது. பட்டேல் இருந்தார், ராஜாஜி இருந்தார், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த கூட்டு பொறுப்பை விட்டுட்டாங்க. நேருவை மாத்திரம் ப்ளேம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு புத்தக விமர்சனம் எழுத சொன்னேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி உங்களோட கருத்து எழுத சொன்ன உடனே, நான் எழுத மாட்டேன், எழுதுனா புத்தகத்துக்கு எதிராக தான் எழுதுவேன்னு சொன்னார். தாராளமாக எழுதுங்க, மாற்று கருத்தும் வரணும் இல்லையா, டிஸ்கஷன் வரணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் எழுதியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இந்த நாடு இருந்திருக்கு. வெற்றியாளர்கள் ஆட்சியாளர்களாக மாறுற நேரத்தில் அவங்க சொல்கிறது தான் வரலாறுன்னு ஆயிடுது. அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரன் அந்த நாட்டை விட்டு போகிற நேரத்தில் யார்கிட்டையாவது அதிகாரத்தை கொடுத்துட்டு போகணும். அப்போ இங்கே ஒரு அமைப்பாக இருந்தது காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் கிட்ட அதை ஒப்படைக்கணும் அரசை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அந்த ரீதியில் காங்கிரஸ் கிட்ட வருது
சுதந்திரத்துக்கு முந்தைய பீரியடில் காங்கிரஸ் கட்சியுடைய அகில பாரத தலைவராக இருந்தவர் நேரு. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காந்தி சொன்னதுனால கேட்டுட்டு நேரு அந்த பொறுப்புக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் முதல் பிரதமராக வராரு. முதல் பிரதமர் சொல்கிறத விட கடைசி வைஸ்ராயின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் உண்மையான நிலைமையாக இருக்க முடியும். அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 அந்த பீரியடுக்குள்ள 1947லேருந்து 1964க்குள்ளே அவ்வளோ தவறுகள் பண்ணிருக்காரு. மன்னிக்கணும், நீங்க இந்த முதல் பிரதமர்ங்கிறத விட ஆங்கில அரசின் கடைசி வைஸ்ராய்ன்னு சொல்றீங்க இல்லையா? சோ அவரோட காலகட்டத்துல அந்த ஆங்கில மனோபாவத்தோட இருந்தாரு, இங்க என்ன விஷயங்கள் செஞ்சாரு அப்படிங்கறதையும் சொன்னீங்கன்னா இதை கேள்வி கேட்கறவங்களுக்கு இது வந்து ஒரு கரெக்டான பதிலா இருக்கும். இந்த நாட்டை பற்றிய புரிதலே அவருக்கு இல்லை. இந்த நாடுன்னா என்ன, சில எல்லைகளை கொண்ட ஒரு நிலப்பரப்புன்ற மாத்திரம்தான் அவர் நினச்சி பார்த்தார் ஒழிய இந்த தேசத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குன்றதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. நாடுன்றத ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸை மாத்திரம் பார்த்தார் ஒழிய இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்றது அவர் உணரவே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நேதாஜி அவருடைய இந்தியன் ஸ்ட்ரகிள்ன்ற புத்தகத்தில் அவரோட இந்தியன் நேஷ்னலிசம்னா என்ன, அவருடைய சிந்தனை என்னன்றது சொல்கிறார். அவர் அதை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக ரொம்ப அவசியமான விஷயம் அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லக்கூடிய இந்திய தேசியவாதம்ன்றது வந்து ஒரு அரசியல் சட்டம் இல்லை, ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. இதை கடந்து அதில் ஆன்மீகன்றது இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். தர்மம் தான் வழிகாட்டும்னு சொல்கிறார் அவர். தர்மத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கணும். இந்த தேசம் முப்பேற்பட்ட தேசம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிமுனிவர்கள்லாம் வந்த தேசம்ன்ற மாதிரி சொல்கிறார் அவர். சொல்லிவிட்டு அவருடைய அவருக்கு ரொம்ப பிடிச்ச சொற்றொடர் என்னென்னா சத்தியம் சிவம் சுந்தரம். இந்த சொற்றொடர் தான் அவர் பிடிக்கும். அது ஏன் சொல்கிறாருன்னா, சத்திய நெறிகளோடு இந்த நாட்டு மக்கள் வாழணும், இந்த நாடு செல்லணும். சிவம்ன்றது வந்து நல்லவைகளையே போற்றணும். சுந்தரன்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நேசிக்கணுன்றது. இந்த இடத்துல தான் இவருடைய சிந்தனா முறையும் பின்னால் வந்து பண்டித் தீன்தயாள் உபாத்தியாயோடைய ஏகாத்ம மாணவ தர்ஷனம் கொஞ்சம் கிட்டத்தட்ட மர்ஜ் ஆகுது. இந்த தேசத்துக்குன்னு ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருக்கணும்னு சொல்கிறாரு நேதாஜி. சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த திசையில் போகணுன்றது தெளிவாக இருக்குது. இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து கடந்து போகணும்னா கொஞ்ச காலத்துக்கு கட்டுப்பாடு தேவைன்றார். அது வேறு விஷயம் அது. ஆனால் அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது. ராமராஜ்யம் சொல்லிட்டு காந்திஜி சொல்கிறார். ஆனால் வந்து அந்த ராமராஜ்யத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக இந்த அப்பப்போ ஏதாவது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காந்தி பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஷாம் பிரசாத் முகர்ஜி இருந்தார், டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி. அவர் ஹிந்து மகாசபாவோட தலைவராக இருந்தார். அவர் காந்திஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தலைவராக இங்கே காங்கிரஸில் வந்து ஒரு ஹிந்துவாதி இருக்கார், நம்ம பட்டேல் இருக்கார், நீ ஹிந்து மகாசபாவில் ஒரு காங்கிரஸ்காரனாக இரு அப்படின்றவாறு ஆசை கொடுக்குறாரு. உடனே வந்து அவர் சொல்கிறாரு, ஷாம் பிரசாத் முகர்ஜி சொல்கிறாரு, அப்போ என்ன மதவாதின்னு முத்திர குத்திடுவீங்களே காந்திஜி அப்படின்றாரு. இந்த அரசியல் களத்தில் மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு திருநீலங்கண்டர் போல் அதை கண்டத்தில் வச்சுக்கக்கூடிய அந்த அரசியல் விஷயங்கள்லாம் வச்சுக்கூடிய ஒரு ஆள் தேவை. அந்த காரியத்தை நீ பண்ண முடியும்னு சொல்கிறார் அவர். அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த நாட்டில் ஏதோ தவறுகள் இருக்க சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு. காந்தி வந்து புரியாது இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அகிம்சை என்ற ஒரு கொள்கையை கெட்டியாக பிடிச்சிட்டே இருந்தார். நம்ம பார்க்கலாம், அகிம்சைன்றது ஒரு லெவல் வரைக்கும் கரெக்டு தான், சந்தேகமே இல்லை. மகாபாரதத்தில் கூட அதான இன்சென்ட் வருது நமக்கு. மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 5 கிராமமாவது கொடுங்க, 5 வீடுகளாவது கொடுங்க. அது வரைக்கும் அகிம்சை ஓகே. இல்லைன்னா போர் தானே, இல்லைன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அந்த சிந்தனையே நேரு அவர்கள்கிட்ட அது கிடையாது. அது காந்தி அவர்கள் வந்து விழாப்பிடியாக அந்த அகிம்சை என்ற விஷயத்தை பிடிச்சிட்டு இருந்தார். அவருடைய ஆத்மார்த்த சீடராக நேரு வந்து சேர்ந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்குண விக்ருதின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, பர்வர்டட் குட்னஸ். அந்த பர்வர்டட் குட்னஸ் உடைய ஒரு பிரதிநிதி தான் காந்தி. அதோடைய உண்மையான வாரிசு தான் நேரு. அது காரணமாக பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்ச உடனே கொஞ்சம் காலத்துக்கு வந்து லாக்ஹர்ட் சொல்லிட்டு, பாப் லாக்ஹர்ட் சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரன் தான் வந்து நம்ம இராணுவ தளபதியாக இருந்தான்.
அது நேரு அவர்கள் தான் அதை அவங்கள நியமிச்சது பண்ணாங்களா ஆமா. இல்ல அப்படிதான் அவங்க சாசனம் எழுத அப்படிதான் இருந்தது. வந்த உடனே கொஞ்ச காலத்துக்கு வந்து Agreement. அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இந்த பாப் லாக்கட் என்ன பண்றாங்கன்னா டிஃபென்ஸ் பாலிசி ஒன்றும் இல்லையா, அந்த டிஃபென்ஸ் பாலிசிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃபென்ஸ் பாலிசி டிராஃப்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு போறாரு. நம்ம நாட்டுக்கு ஒரு இப்போ டிஃபென்ஸ் பாலிசி தேவை, இதை பாருங்க நேரு அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே டிஃபென்ஸ் பாலிசி ஷியர் நான்சென்ஸ் விட்டேறிடுறாரு அவருக்கு. எனக்கு இராணுவமே தேவையில்லை, இந்த நாட்டுக்கு இராணுவம் தேவையில்லை, யாராலையும் எங்களுக்கு நமக்கு வந்து அச்சுறுத்தல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஜஸ்ட்டு போலீஸ் இருந்தால் போகிறோம், லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிறது, டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு இருந்தால் போகிறோன்றது இந்த மனோபாவம் தான் நேருக்கு இருந்தது. இதுக்கு காரணம் என்ன, அவர் காந்தியுடைய ஆத்மார்த்த சீடராக இருந்தால் காரணம். அகிம்சா வழியில் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு நினச்சார். பஞ்சசீல கொள்கையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார். அது பேக் ஃபயர் ஆச்சு. ஜெனரல் திம்மையா வார்ன் பண்ணுறாரு, ஜெனரல் கரியப்பா வார்ன் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வார்ன் பண்ணுறாங்க, சரியில்லையே, எல்லையில் வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. நேரு ஒரு மாயையின் மறுபக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு சிறு துளி தான். இன்னும் நமக்கு பெரு வெள்ளம் இருக்கு. நம்ம கேள்விப்படாத, நாம் படித்திராத பாட புத்தகத்தில் நமக்கு முற்றிலும் வேற ஒரு பிம்பத்தை காமிச்சிருந்தாங்க. அது எல்லாம் கிடையாது, அது எல்லாம் மாயை அப்படின்னு தகர்த்தெறியக்கூடிய பல உண்மைகள், வரலாற்று உண்மைகள் நமக்கு இனி இந்த புத்தகத்துல இருக்கு. இனி இது ஒரு தொடரா அடுத்தடுத்து வரும் இதுல வந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.